கவிஞர் அவர்களே, என்னன்னா, அதாவது திண்டுக்கல் தாடிக்கொம்பு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வந்து ஒரு தெருமுனை பிரச்சாரம் மாதிரி போட்டு மைக்க பிடிச்சு அந்த முருகபக்தர் மாநாடை பத்தி விமர்சனம் செய்து சில செமத்தியா அடி வாங்கினார். செமத்தியா நன்னா அடி வாங்கிட்டா. அடி வாங்கிட்டு கீழே படுத்துண்டு என்னை காப்பாற்றுங்கோ அப்படின்னு போயிட்டாப்ல கம்யூனிஸ்ட். அது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இரண்டு பேரும் மேலே தப்பு உள்ளது. ஏன்னா வந்து காவல்துறை இதை வேடிக்கை பார்த்ததாக சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மை தெரியல. இல்ல, உண்மைதான். இதை காவல்துறை வேடிக்கை தான் பார்த்தது. ஆமா, அதாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாதிப்புகள் அந்த இருவருக்கு மட்டும்தான். கட்சிகள் அவர் கைவிரித்து விட்டார். அதை பத்தி தான் பேச வந்திருக்காங்க இப்ப. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா, சண்டை போட்ட 2 பேர் மேலையும், இந்து முன்னணி மேலையும் கம்யூனிஸ்ட் கட்சி மேலையும் வழக்கு பதியப்பட்டு விட்டதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேல் பதியப்படவில்லை. அங்கு அடிதடி சண்டையில் ஈடுபட்டவர்கள் மேல் சட்டம். வழக்கு என்றால் எஃப்ஐஆர் போட்டாங்க. சரிங்களா? இனி அந்த கேஸ் நடத்தி வாஷ் பண்ணி வந்து முடிச்சு போயிடும். இதுல என்ன 2 பேர் புலம்புறாங்க, சண்டை போட்ட 2 பேர் என்ன புலம்புறாங்கன்னா, இப்ப வந்து கம்யூனிஸ்ட் கட்சி புலம்புறாரு, நான் வேற மைக்க பிடிச்சி தேவலாம் கத்து தொலைச்சேன், நீங்க வேற என் வாயிலே குத்திட்டு போயிட்டாங்க, பதிலுக்கு நானும் குத்துனேன், ஓகே அது ஒரு திருப்தியா இருந்தாலும் என் மேல வழக்க போட்டாங்க, என்னதான் ஆளுங்கட்சியோட கூட்டணியா இருந்தாலும் எங்க மேல வழக்கு போட சொல்லலாமா, வழக்க போட்டாங்க, 4 பிரிவுல வழக்க போட்டாங்க, இந்த வழக்குகளை பாக்குறதா இல்ல பொழப்புக்கு போறதா அப்படின்னு 2 பேரும் புலம்பி தவிக்கிறாங்க. இப்ப தெரியுதா 2 கண்டா பொழப்பாய் போச்சா? ஆமா ஆமா ஆமா. இல்ல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த கம்யூனிஸ்ட் சைடு குரல் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, இது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதோட அறிக்கையோட முடிஞ்சு வச்சு வெற்று கண்டனம், வெற்று அறிக்கை. ஆமா, வேலைக்கு ஆக. ஆமா ஆமா. ஒரு நிவாரணமும் இதுவுமே வழங்கல. இந்து முன்னணிக்கும் அதேதான். சரிங்களா? இதை வந்து அவங்க வந்து ஒரு பெருமையா பாக்குறாங்க கவிஞர்களே, சண்டை போட்டோம் வைத்தோம் என்று. ஆனால் பொதுவெளியில் இது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் செய்தது தவறு. ஏனென்றால் நமது நாட்டில் இங்கே எழுத்துரிமை, பேச்சுரிமை, பேசுவதற்கான சுதந்திர உரிமை அனைத்துமே உள்ளது. இது அவரவர்கள் தனிப்பட்ட செயல். இதில் ஒருவர் செல்லக்கூடாது என்று சொல்வது மிகவும் அபத்தமானது. இதை செய்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களும் கம்யூனிஸ்ட்வாதிகள் தான் கண்டனத்துக்கு உரியவர்கள். இதை நம்ம ஒரு விவாத பொருளாவே எடுத்துக்கிறோம். இப்ப வந்து கம்யூனிஸ்ட்காரங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு வந்து அவங்க எவ்வளவோ ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. ஆமா, அவங்க நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, நீட் தேர்வு கூட ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. ஸோ அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எதுக்கு இந்து முன்னணி அமைப்பு வந்து நீங்க வந்து தப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உண்டியல் கொடுக்குறீங்க அப்படி இப்படின்னு ஏதாவது போட்டு விட்டு பேசினா சண்டை வருமா வராதா? கண்டிப்பா சண்டை எடுப்பாங்கல்ல. ஆமா, அடிக்கதான் செய்வாங்க. ஆமா, அதனால வந்து இடம் பொருள் ஏவல், இடம் பொருள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதை தவிர்த்து எதற்காக வந்து குரல் கொடுக்கிறோம், எந்த ஒரு பிரச்சனையை எடுத்து குரல் கொடுக்கிறோன்றதுக்கு முருகபக்தர் மாநாடு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் அதை எதிர்த்து தெரிவிச்சு இந்த கம்யூனிஸ்டுகள் போய் அந்த இடத்துல பண்ணதும் குழப்பமான விஷயம், மிகப்பெரிய தவறு. அதை வந்து நம்ம செய்யக்கூடாது. இதற்கு காவல்துறை அனுமதி கொடுத்திருக்காங்க. அது ஒரு ஏன்னா அனுமதி அவங்க வழங்கினாலும் அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. இந்த தடவை இந்த முருகபக்தர் மாநாடு நடந்ததில் காவல்துறையின் பங்கு ஒன்றுமே இல்லை. ஆமா, அதை அடுத்த வீடியோல போடுவோம் கண்டிப்பா. எனவே வந்து பாதிக்கப்பட்டது யாருன்னா இந்து முன்னணியோட தொண்டர்களும் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெறுமனே அறிக்கையை விட்டுட்டு தலைவர்கள் சென்று விட்டுறாங்க. அதனால பொறுப்புடன் செயல்பட்டு தனது குடும்பத்தையும் தனது நம்பி உள்ள உற்றார் உறவினர்களையும் பாதுகாப்பதுதான் தொண்டர்கள். கட்சி அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு போயிடும். கண்டிப்பா 4 வழக்கு, எஃப்ஐஆர், கேஸ் என்னைக்கு முடிய போதோ ஆனவனுக்கு தான் விழிச்சான்.